அப்படி அப்படியே காஞ்சியில் காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மங்களங்கள் அருளும் மதுரையில் மீனாட்சி மங்களங்கள் அருளும் மதுரை மீனாட்சி அங்கையர்கள் நீயே அருள்வாயே அங்கையர்கள் நீயே அருள்வாயே ஏ மனம் தனி வாழும் அன்னைய மீனாட்சி அங்கையர்கள் நீயே அருள்வாயே நம்பிக்கை கொண்டு உன்னை நான் இன்று வணங்கி நின்றால் அன்றைய துயரங்கள் அன்றே விலகிவிடும் நம்பிக்கை கொண்டுன்னை நாள் வழங்கி நின்றாள் அன்றைய துயரங்கள் அன்றே விலகிவிடும் எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே எங்களின் பாட்டுக்கு இசையே நீதானே எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே நாடக கலைவாழ நாடக கலைவாணி சுவாமி நாடக கலைவாழ நல்லருள் தருவாய் நீ நாடக கலைவாழ நல்லருள் தருவாய் நீ அங்கையர்கள் நீயே அருள்வாயே நலமும் வளமும் நிகழும் உலகில் கருணை வேண்டும் என்பாயே உனையல்லாத தெய்வம் இல்லை உள்ள அன்றி வேறில்லை அருள்வாய் நீ அருள்மலை பொழிவாய் நீ கருணை பணம் தருவாய் நீ வணங்குவோர்க்கு வருகை கொடுக்கும் மதுரையாளும் அரசியே அங்கையர்கள் நீயே அருள்வாயே அப்பளிக்கற்ற பெரியர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாகும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மைகளுக்கும் என் சார்பாகும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசனம் உயர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்கவென்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞரின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலை போல் பெருகும். இங்கு வள்ளியாக நடிக்கும் அருமை சகோதரி எஸ் சாந்திஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர்களின் சார்பாகவும் பொன்னாடி பற்றி கௌரவப்படுகிறோம். அன்பு இங்கே வள்ளியாக நடிக்கும் அருமை மதினி அவர்கள் ஒரு சிறந்ததொரு ஒரு பரதநாட்டிய டீச்சர், வீணை வாசிப்பாங்க, எல்லாமே கலைகளை கற்று இன்றைக்கி அமைச்சூர் நாடகத்திலேருந்து தமிழக முதல்வர்களிடம் சிறந்த ஒரு நாடகங்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ராணி மங்கம்மா, வேலு நாச்சியார், அது போன்ற அடுத்து அழகுமுத்துக்கோன் அவர்கள் நாடகத்தையும் எடுத்து நடத்த அவர் பரிவுதல் கேட்டிருக்காங்க. இவர்களுக்கு நமது ஊரில் ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு அழகுமுத்துக்கோன் நாடகமோ ஏதோ போட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களை அணுக வேண்டும் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடி அற்புதமாக மிக சிறந்த, ஏன்னா ஒரு கலைஞரை பாராட்ட மாட்டாங்க, அந்த உள்ள ஒரு இது இருக்கும். எப்பயுமே கொழுந்து சொல்லுவாங்க அவங்க உள்ளது இது இப்படி தான் அப்படியும். ரொம்ப நன்றி. மகாபாரதத்தில் ஒரு பாட்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். மகாபாரத கதை, ராணி மங்கம்மாள், வேலுநாச்சியார், அவர் சொல்லும்போது வேலுநாச்சியார், நந்தினி, நர்த்தகி, தாசி அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்படி 31 கூட ராணி மங்கம்மாள் போடுறேன், வர 31
கவர்னர் மூலம் இது முதல்வர் மூலம் கவர்னர் மூலம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நல்லபடியாக நடந்து ரொம்ப சந்தோஷம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மரக்கன்று நட சொல்லிட்டுப்பா. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா மரக்கன்றில் கண்டிப்பாக நட்டே தீரணும்னு வந்து சண்டை போட்டுருவேன் நான். ஏன்னா மரக்கன்று தான் நம்மளை வாழ வைக்கிறது தெரிய மாட்டேங்குதே. நம்ம சுவாசிக்கிற மாதிரி காற்று ஒரு நாளைக்கு 21,600 சுவாச காற்று, அதை கொடுப்பதே மரங்கள் தான். ஆக்சிஜன் பகல் முழுக்க ஆக்சிஜன் கொடுக்கும், இரவு முழுக்க கார்பன் டை ஆக்சைடு. அதனால இரவுல மரத்தடியில் தூங்கக்கூடாதும்பாங்க. 2 மட்டும்தான் 24 மணி நேரம் கொடுக்கும். துளசி, மூங்கில், அரச மரம் 3 மட்டும் 24 மணி நேரம் வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். அதனால தான் வந்து நீங்கள் வந்து பாம்பு அடித்து மூங்கிலில் தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சோண்டு ஆக்சிஜன் தான் அது பொழைச்சி வந்துடும். பாம்பு நல்லா சொல்லுவாங்க, பாம்பு கொஞ்சம்லாம் விட்டுறாது அப்படின்னு. ஏன்னா அது 24 மணி கொடுக்கக்கூடியது. ஒரு ஊரை சுற்றி 10 மூங்கில் மரம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, 24 மணி இது பிராணவாயு கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைச்சிட்டு இருக்கும். 2 அரச மரம் இருந்தால் போதும். வீட்டை சுற்றி எதுக்கு ஐயர் வீட்டு மரம் துளசி செடி வைக்கிறாங்க? எல்லா ஐயர் வீட்லேயும் துளசி செடி இருக்கும். முற்றம் சொல்லுவாங்க, துளசி முற்றம். ஏன்னா அது பிராணவை கொடுக்கக்கூடிய மாதிரி. 10 வருஷம் முன்னாடி என்னை பார்த்து தங்கங்களா நான் அப்பயே சொல்லி போராடிருக்கேன். மரக்கன்றை கொடுத்து அற்புதமான ஒரு புது முயற்சி, சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டை சுற்றி எல்லா மரமே இருக்கியா, எல்லாமே அக்கா திருச்சியிலேருந்து எல்லாமே வச்சுக்க. வாழை வைக்கிறது 4 வாழை மரமும் 2 முருங்கை மரம் தான் அன் சீசனில். அதனால் அற்புதமான இளைஞர்கள், யாதவ மாணிக்கங்கள், சரிங்களா? அத்தனை கூட இளைஞர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழு சார்பாகவும் என்னுடைய மறுபடியும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வள்ளி நறுக்கின் இடத்துக்கு வந்துடுறேன். வள்ளி திருமணம். எனக்கு இந்த மகாபாரதம் கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா நாடகத்தின் கதாநாயகன் வந்து முருகப்பெருமான், மகாபாரதத்தின் கதாநாயகன் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா இல்லை என்றால் இந்த தேசம் இன்று பாரத தேசமாக இருக்காது. அதுதான் உண்மை. எல்லாரும் கேட்டாங்க, அப்படி என்ன பாண்டவர்கள் நல்லவங்களா, துரியோதன் கெட்டவரா? ஏன் கடைசியில் கேட்குறாங்க, நீங்கள் நல்லவங்க யாரையா சொன்னா? நான் சொல்லலையே, நீங்கள் எல்லாம் கெட்டவங்க தான்டா. அவன் துரியோதன் நல்லவன். கடைசி வரைக்கும் ஏகபத்தினி விரதன். தன் மனைவி யாரு அவன் நினச்சதை எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கான். மகா சக்கரவர்த்தி கடைசி முன் வச்ச கால பின்னாடி. ஏன் நான் வந்து உங்கள் பக்கம் நின்னேன்னா, துரியோதனோட பொண்டாட்டி வந்து யார்? துரியோதன பொண்டாட்டி பானுமதி. துரியோதனோட அம்மா வந்து காந்தாரி. காந்தாரோட அப்பா வந்து காந்தார தேசம். காந்தார தேசத்துக்காக தான் அந்த தேசம் காந்தார தேசம் பாரத தேசம் எனக்குங்கிறக்காக தான் காந்தாரிவே கண்ணு தெரியாதவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. திருதராசு எந்த அப்பாவாவது கண்ணு தெரியாதவருக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சொல்லுங்க. தான் பொண்ணை, அது இளவரசிய, ஒரு நாட்டின் ராணிய கண்ணு தெரியாதவர் கட்டி கொடுப்பாரா? ஆனால் காந்தார தேசம் கட்டி கொடுத்தாரு. ஏன்னா காந்தார தான் பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம கண்ணு தெரியாத மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்பாரு. அப்படிதான் 100 வயதுல ராஜதந்திரம் படம் சொல்லி ராஜதந்திரம் தந்திரம் இருக்கு, ராஜதந்திரம். அப்போ 100 பேரை அனுப்புகிறாரு. 100 பேரை அனுப்பிச்சா 100 பேர் அந்த சபையில் உட்காந்தா நீங்கள் மச்சினனுக்கு பேசுவீங்களா, அடுத்த ஆளுக்கு பேசுவீங்களா? நம்ம பொண்டாட்டியோட மச்சினனுக்கு தான் நீங்கள் தம்பிகளுக்கு தான் பேசுவீங்க. அப்போ திருதராசன் 100 பேர் சபையில் உட்காந்தா திருதராசன் மச்சினனுக்கு தான் சொல்கிறது தான் கேட்பாரு, பொண்டாட்டி சொல்ல தான் கேட்பாரு. அப்போ இந்த தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தார தேசம் பாரத தேசத்தை இணைக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து திட்டம் போட்டு காந்தாரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இந்த திட்டத்தை முழுமையாக அறிந்தவர் கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மர். அதனால தான் பீஷ்மர் 100 பேர் சிறை சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு சிறையில் போடுறாங்க. சிறையில் போட்டு அவர்கள் வந்து ஒரு சோறு பொருட்கள் அவர் தானாக சாக வச்சது. ஆனால் சரியாக காய் நகர்த்துனது கிருஷ்ண பரமாத்மா தான். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா இல்லை என்றால் இந்த தேசம் இன்று ஆப்கானிஸ்தானாக மாறி இருக்கும். அதுதான் உண்மை. தான் தேசத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த பக்கம் நின்று போராடி இவங்க அழிவதற்கு காரணமாக இருந்தவர், காப்பாற்றப்பட்டவர், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருஷ்ண யாதவ குலத்திலே வாழும் தோன்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொண்டு அவரை பற்றி நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் சொல்லும் போல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு மகாபாரத நாடகம் போடுங்க. அதில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட முழுமையான விஷயங்கள் மகாபாரதம் வரலாறு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னா அவங்க பிள்ளைக்கு சொல்லுவாங்க. அதான் மகாபாரத நாடகம் போட்டு கொடுங்க. மேடையை பார்த்து அந்த ஞாபகம் வச்சு தம்பிக்கு சரியாக சொல்லிட்டாப்புல. அவ்வளோ பெரிய மேடை, ஒரு மகாபாரதம் நடக்கிறதுக்கு என்ன எவ்வளோ பெரிய மேடையோ அவ்வளோ பெரிய மேடையை போட்டுச்சிங்க. சந்தோஷம். அந்த நாடகத்தை வைத்த அத்தனை பேருக்கு நன்றி என்று கூறி, இப்போ இந்த நாடகத்தின் கதாநாயகன் முருகப்பெருமான், கதாநாயகி வள்ளி. ஏன் வள்ளி திருமணம் நோட்டீஸ் அடிக்கணும்? முருகன் திருமணம் அடிக்கலாமே. சங்கரதாஸ் சுவாமிகள் வள்ளி திருமணம் எழுதினார். கட்சி பச்சை வள்ளி, அது ஸ்ரீ வள்ளி திருமணம். அப்போ ஸ்ரீ யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி மறு அவதாரம் இந்த அம்மா வள்ளி பெருந்தகை நாச்சியார். ஆண்டாள் பூமிக்கு வந்தாங்க. யாருக்காக? பெரியாழ்வாருக்காக ஆண்டாள் பூமிக்கு வந்தாங்க. மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் எடுத்து வந்தார்கள். அது மாதிரி மகாலட்சுமியை நம்பிராஜனுக்காக அவதாரம் எடுத்து வந்தவர்கள் தான் இந்த வள்ளி. பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடியவள். பஞ்சபூதம் என்ன? பிரபஞ்சம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. நல்ல படித்தவர்கள், நல்ல யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டீங்க, நிறைய இளைஞர்கள் உட்காந்து நம்ம சந்தோஷமாக எந்திரிச்சு போகாமல் இருக்கீங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம், பெருமையாக இருக்குது. பிரபஞ்சம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது.
பஞ்சபூதத்தில் ஒன்று பிரபஞ்சம். இப்போ வேறு அஸ்திவாரம், அந்த கலையரங்கம் போட்டிருக்கீங்க, அஸ்திவாரம் கட்டி, அஸ்திவாரம் இல்லாமல் கட்ட முடியாது. வீடு கட்டினா அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம்? எந்த அஸ்திவாரம் கிடையாது. அதை சுத்த வைப்பது யார்? பிரபஞ்சம். சரியாக சுற்றிக்கிட்டு இருக்கே. சூரியனை சுற்றி 9 கிரகம் சரியாக பாதிச்சு. நம்மளால் கொஞ்ச நேரம் வரிசையில்னா நிற்க மாட்டாங்க. சரி, இடிச்சு பிடிச்சி பின்னாடி வண்டி வருது, கொஞ்சம் பின்னாடி பொறுக்க மாட்டாங்க. ஆனால் 9 கிராம் சரியாக சுற்றிக்கிட்டு, கொஞ்சம் கூட இல்லை, சரியாக அது பாதையில் சுத்த வைப்பது யார்? அஸ்திவாரம் இருக்கா? யாராவது தாங்கி சுற்றுறோம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கையை நம்ம காப்பாற்றுறவங்க இயற்கை நம்மளை வாழ வைக்கும். இயற்கையை நம்ம நம்ம அழிக்க அது நம்மளை அழித்து விடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த பிரபஞ்சத்தை நம்ம என்னைக்காவது வணங்குறோமா? இல்லை. தூங்கும்போது இது ஒன்று பிரபஞ்சத்தில் ஒன்று. தூங்கும்போது வாங்கு மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. ஒரு மனிதன் நாளைக்கு சுவாசிக்கும் காட்டு 21,600 சுவாச காற்று. ஒருத்தரை பார்க்க பிடிக்கலைன்னா கண்ணை முடிக்கலாம், ஒருத்தர் பேச பிடிக்கலைன்னா வாயை முடிக்கலாம், ஒருத்தர் பேச பிடிக்கலன்னா வாயை முடிக்கலாம், பேசுறது கேட்க பிடிக்கலைன்னா காதை முடிக்கலாம். எனக்கு மூச்சு விட பிடிக்கலேன்ட்டு மூக்கை முடிக்க முடியுமா? செத்து போயிடுவோம். அப்போ அந்த காற்றை கொடுப்போம். அதுவாக தானாக போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரிங்களா? சிறுநீரை கூட கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் தாக்கு பிடிச்சிக்கலாம். மலத்தை கூட நீங்கள் 5 நிமிஷம். ஆனால் மூச்சு காற்றை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்புக்கோப்பு இல்லாமல் அதுவால் தானி இயங்கி தானாக போயிட்டு தானாக வரக்கூடியது. அந்த மூச்சு காற்றை கொடுப்பது பஞ்சபூதத்தில் ஒன்று வாயு பகவான். அவனுக்கு நன்றி சொல்லியிருப்பீங்களா? சொல்லிக்க மாட்டீங்க. அடுத்து வர்ண பகவான், நீரின்றி அமையாது உலகு, அவருக்கு நன்றி கிடையாது. இந்த பூமாதேவி நம்ம சாப்பிட எல்லாத்தையும் தர்றான். நம்ம போடுற அணிகலன்லேருந்து துணிமணிலேருந்து எல்லாமே பூமி தானே. பருத்தியை வச்சு தான் துணிமணி செய்கிறோம். தங்கம் உள்ள வெட்டி எடுத்தால் நம்ம அணிகள் அணிஞ்சிக்கிறோம். இடத்த வாங்கி போட்டால் இன்றைக்கி ஒரு 50 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு இடம் வாங்கினா 5 கோடிக்கு விற்பீங்க. திருச்சியில் வாங்கி போட்டீங்கன்னா இன்றைக்கி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. கோடீஸ்வரம் தான் 5000 ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டோம்லாம். அப்போ பூமி எல்லாமே நமக்கு தருது. ஆனால் அந்த பூமிக்கு நாம் எதுவும் செய்வது கிடையாது. அந்த பூமிக்கு நம்ம நன்றி சொல்வது கிடையாது. அப்போ எப்போ நன்றி சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி திருவிழா வச்சு நாடகம் வச்சு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு பயபக்தியோட 10 பேர் கொஞ்சம் அப்படி இருக்கலாம். ஒரு சிலர் உண்மையாக பயபக்தியாக இருப்பாங்க, அந்த குழுவினர் இருப்பாங்க. பயபக்தியோட சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டு நாடகத்தை வைத்து புராண கதைகள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? அது மூலமாக 5 பஞ்சபூதம் நன்றி சொல்கிறீங்க. அதை கட்டுப்படுத்தக்கூடியதான் வள்ளி. பஞ்சபூதத்தை உங்களாலையும் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா சரியாக நான் வாழ்ந்தால் அப்புறம் சொல்கிறேன். அதுதான் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவங்க. இலங்கை போனீங்கன்னா இன்றைக்கி வள்ளி நெல்லுக்காய போட்ட இடையே இருக்குது. மஞ்சள் தச்சு குளிச்சுருக்காங்க. யானை தந்தத்தை வச்சு தினை அடிச்சிருக்காங்க. யானை தந்தத்தை வச்சு அவள் தினை அடிச்சா அப்போ இவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்திருப்பாள், இவ்வளோ பலசாலி. மூங்கில் அரிசி சாப்பிடக்கூடியவள். மூங்கில் அரிசி எது? மூங்கில் அரிசி, தினை அரிசி, ஞாயிறு 3 அரிசி இருக்கு. 3 அரிசியை கஞ்சி வச்சு ஒரு டம்ளர் வாரத்துக்கு நாள் குடிச்சிங்கன்னா 16,000 கல்விக்கு சம்மான பலம் வந்துடும், யானை பலம் வந்துடும். அவ்வளோ அந்த தானியத்தில் இருக்கு. அந்த மூங்கில் அரிசி சாப்பிட்ட தினை அரிசி, மூங்கில் அரிசி, தேனு சாப்பிட்டவங்க தான் வள்ளி வழங்க. அதே மாதிரி வேலூர் மாவட்டம் இங்கே போனீங்கன்னா அங்கேயும் வள்ளி நெல்லுக்காய் போட்ட இடம், மஞ்சள் தச்சு தினை வச்சு இடிச்சு இடம் இருக்குது. அப்போ வள்ளி யார்? அங்கே அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ரீ வள்ளி திருமணம்னு சங்கரதா எழுதி வச்சாரு. அந்த வள்ளி இன்னைக்கு வந்திருக்காங்க உங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு. அந்த வள்ளி வணங்கக்கூடியது தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. முருகப்பெருமான் மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதுங்க. மனம் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்த மனம் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அவ்வளவு சக்தி வாய்ந்ததான் முருகப்பெருமான். கந்த சஷ்டி கேட்பீங்க வீட்டில், கண்டிப்பாக கேட்பீங்க கந்த சஷ்டி. அதை எழுதினது யார் தெரியுமா? பாலதேவராயர். அவர் தான் கந்த சஷ்டி எழுதுறாரு. சூளை நோய் வந்துருச்சு. எல்லாம் பார்த்தா மருந்து சாப்பிடலாம் கேட்கல. நேராக திருச்சி வந்துட்டு போகிறார், முருகனை பார்க்குறாரு. சூளை நோய் வந்துருச்சு, என்னால் மருந்து சாப்பிட கேட்கல. உன் 90 அடி வயிற்றில் பூசிக்குவீங்க. கடற்கரை போவதுக்குள்ளே இன்னும் வயிற்று வலி நிற்கும், இல்லைன்னா கடலில் வந்து செத்து போயின்னு முருகன்ட்டு பேசினார். தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும். நாம் சரியாக வணங்கினால் பேசும். செடி நம்மளோட பேசும். நாம் வாழ்வை ரசிப்பது கிடையாது, பட்டாம்பூச்சி பறப்பதை ரசிப்பது கிடையாது, பெத்த குழந்தையை ரசிப்பது கிடையாது. அவசரமாக வாழ்கிறோம், வாழ்க்கை ஒரு எந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேண்டாம், வாழ்க்கையை கொஞ்சம் ரசித்து திரும்பி பாருங்களேன். இந்த வாழ்க்கை மாதிரி இனிமதி எதுவும் கிடையாது. அப்போ பார்த்தாரு தெய்வம் நம்மளோட பேசினார். 90 அடி வயிற்றில் பூசினார். கடற்கரை போவதற்கு வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதான கந்த சஷ்டி கவசம். துதிப்போருக்கு வழிவினைப்போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதி தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரர்கள் கந்த சஷ்டி கவசம் தனே. வாரத்தில் 2 நாள் வீட்டில் ஒழிச்சா போதும், கவசம் காப்பதுபோல் காக்கப்படும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கீங்க. பழனிக்கு போனீங்கன்னா நீங்கள் ராஜ அலங்காரம் பார்க்க வேணாம், கோவனாண்டியை தான் பார்க்கணும். ஏன்னா வேர்த்து வடி சிலை அந்த இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா சிலை இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குன்னா நம்புவீங்களா? கிருஷ்ணனோட இதயம் இன்னைக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கே? பூரி ஜெகநாத் கோயிலில்
அவ்வளவு ஆதாரம் இருக்குது. நிறைய விஷயம் நான் வந்து நாதர்வட்டும் பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் நம்ப முடியாமல் இதெல்லாம் உண்மை. நிறைய விஷயம் நம்ம சுற்றி இருக்கிற உண்மை நம்ம உள்ள நம்ம அதை காது கொடுத்து நம்ம கேட்கறது கிடையாது. அதனால தான் நம்ம விலகி வந்துட்டோம். இன்றைக்கி பூரி ஜெகநாத கோயில் கிருஷ்ண பரமாத்மா இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு அந்த இதயத்தை தூக்கி மாற்றுவாங்க. அந்த ஐயர் தவிர யாரும் தொட முடியாது. கையை கட்டி கண்ணை கட்டி வாயை கட்டி தான் தூக்குவார். இன்னமும் வந்து அங்கே வந்து 12 பானையில் சாதம் வைப்பாங்க. அந்த கீழே இருக்க பானை வேகாத மேலே உள்ள போனது இது மிகப்பெரிய அதிசயம். காற்று எந்த பக்கம் வீசுதோ அதுக்கு அப்போ எதிர்த்து சில மாதிரி தான் வந்து கொடி அசையும். பூரி ஜெகநாத கோயிலில் எதிர்த்த மாதிரி தான் அசையும். காகம் பறகு அங்கே சுதர்சன சக்கரம் தான் மேலே வச்சுருப்பாங்க கோயில் மேலே. இன்றைக்கி வந்து அங்கே வந்து 20,000 பேர் போனாலும் சரி ஒரே அளவு தான் அரிசி போடுவாங்களாம். 20,000 பேர் போனாலும் அந்த சாப்பாடு தான் கிடைக்கும், இருக்குமா, மிச்சம் வராது. 2 லட்சம் பேர் போனாலும் அந்த பத்தாமல் போகாதான். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் பூரி ஜெகநாதர் கோயிலில். இந்த போன கிருஷ்ண பரமாத்மா இங்கேருந்து போன இதயம் தான் அங்கே எடுத்து ஜெகநாதர் கோயில் இன்றைக்கி வச்சு சாமி. அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் நம்ம தெய்வங்க. அது தெரிஞ்சுக்கணும்ல. அப்படிப்பட்ட அதில் முருகன் நீங்கள் அந்த வேர்த்து வடிக்கும் தண்ணி அதை எடுத்து காலில் வந்து அபிஷேகமாக தருவாங்க. சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எந்த நோயும் வராது. எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் அறிவியல் இருக்குங்க. அதில் ஆன்மீகம் இருக்கும், மருத்துவம் இருக்கும், எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம தான் விலகி வந்துட்டோம். புரிஞ்சு போச்சுங்களா? இப்போ இது முருகன் 2 வரி கந்தபுராணம் சரிங்களா? சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம், கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம். மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கட்டின வீடு தான், கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்போம், சோறு தின்றுக்க மாட்டோம், ஓடி ஓடி இந்த பண்ணாங்க சாமி ஓடி இரவு முழுக்க தூங்கணும். இயற்கைக்கு முரண்பாட நாங்கள் வாழ்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? எங்கள் அடுத்த பிள்ளை சொந்த பந்தத்துக்காக. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டுவோம், வாசல் கட்டுவோம், நினச்சதை சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆசைப்பட்டதை அனுபவிச்சிருக்க மாட்டோம். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலே நாம் கட்டிய வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு இடம் கிடையாது. சித்தப்பாவை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பெரியம்மாவை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பணத்தை தூக்குங்க நேரமாச்சும்பாங்க. பணம் அவ்வளோதான். எவ்வளவு கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பதவியில் இருந்தாலும் சரி, பணத்தை தூக்கி 4 மணி நேரம் அதுக்கு மேலே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனபடி அந்த இடத்த விளக்கமாற்ற வச்சு கழுவிடுவாங்க பாருங்கள், கொடுமை. அதை விட அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு தட்டு தூங்கின பாய் தலைவணியெல்லாம் தூக்கி குப்பையில் விட்டெறியப்படும். யாராவது எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்காங்களா? செய்ய மாட்டாங்க. அப்புறம் கருமதிங்கிற பேரில் வீடு வெள்ளையடிக்க மாட்டேன். இது தாங்க வாழ்க்கை. எதுவும் கூட வராது. சேர்த்து வச்ச சொத்தோ சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் அழகு படிப்பு பதவி எதுவும் கூட வராது. கூட வருவது எது தெரியுமா? நம்ம இறந்த பின்னாடி பிறருக்கு செய்யும் அன்னதானம், கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, இது மட்டுமே இறந்த பின்னால் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும். வேறு எதுவுமே வராது. ஓடி ஓடி சொத்து எதுவுமே வராது. அப்போ 2 இருக்கு அந்த புராணம், 2 வரி மட்டும் சரிங்களா? கதாநாயகனா ஒரு வில்லன் கேளும்ல. கதாநாயகனா முருகப்பெருமான். வில்லன் யார்? நாரதர் கிடையாது, சூரபத்மன் தான் வில்லன். எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து வில்லன் சகுனி தான் வில்லன், அது மாதிரி வந்து கந்தபுராணத்தில் சூரபத்மன் தான் வில்லன். அழகன் அசுரன், 4ஆம் ஜாமத்தில் பிறந்தவர், காசிபருக்கு மாயிக்கியம் பார்க்குறாரு, ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்யணுமே, எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். ஒரு சிலர் வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்பாங்க. எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர். அப்போ யார் நோக்கி தவம் இருக்கலாம்? சிவனை நோக்கி தவம் இருக்கார். 1000 வருஷம் சிவன் காட்சி கொடுக்கல, கோபம் வந்துருச்சு, கை காலெல்லாம் வெட்டி நெருப்பில் போட்டு தன்னையே அறுத்து கழுத்து, அது பேர் களப்பலி, செத்து போயிட்டார். அப்போ தான் பார்க்குற சிவன், என்னடா இப்படி பண்ணிட்டான், இவ்வளோ பக்தனான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை ஊடுருவி போக சூரபத்மனுக்கு உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு நிற்கிறார் பீனிக்ஸ் போகிற மாதிரி. காசிபருக்கு மாயைக்கும் பிறந்த சூரபத்மனை அழிந்தேன், இப்போ எனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், உசுறு கொடுக்குறா, கேட்கலாம் கொடு. சிரிச்சாரா சிவன், என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். நெத்தியில் கை வச்சார், சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்போ சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே, எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவணும். கிருஷ்ணனே இறந்தாரே, கிருஷ்ணனை கொல்லப்பட்டார்களே, இதையே மட்டும்தான் சரண கொல்லப்பட்டார்கள். அப்போ சாவன்டா, யார் உன்னை அழிப்பது? அப்பதான் கேட்கிற சூரபத்மன், கனலில் கருவாகி புனலில் கனலில் கருவாகி புனலில் உருவாகும். புனல்னா தண்ணி உருவாகும். உன் நெற்றிக்கண்ணில் வருபவன், பெண்ணின் கருவையில் சுமக்கப்படாதவன், அவனை என்னை அழிக்க வேண்டும். அதுக்காக தான் அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கல்லை வைகாசி விசாகத்தன்று 6 தீபுரியாக முருகப்பெருமான் தோன்ற, அதை அக்கினி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதவிடம் கொடுக்க, சுவாகதை ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரவண போயிட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்திகிட்ட வேல் வாங்குறாரு, அழிக்க போறார் சூரபத்மன். சூரசம்ஹாரம். தெய்வங்களை அழிப்பவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பவர்கள். ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக்கொண்டு
இந்த பூனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணக்கத்தை. நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவன் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் பஞ்சம் பசி இல்லாமல் இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் பூமி சாஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வாழும் வரை வாழ்க்கை. 5ஆம் தேதி பார்த்தீங்களா, வானம் வெடித்து அப்படி கொட்டுச்சு. வானம் வெடிச்சிச்சு. வானம் வெடிப்புனா அப்போ தான் பூமி வெடித்து பார்த்துருப்பீங்க. மரம் பிளந்து பார்த்து வானம் வெடித்து அப்படியே தண்ணி கொட்டியது. 40 நிமிஷத்தில் ஒரு நாடே உள்ளே போயிடுச்சு. எப்போ வேணாலும் இதெல்லாம் நடக்கலாம். வாழும் வரை வாழ்க்கை. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்குங்க. வாழ்க்கையை ரசிங்க, பிள்ளைகளை ரசிங்க, சந்தோஷமாக வாழுங்க. வாழும் முறை வாழ்க்கை. சந்தோஷமாக முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு, சிங்காரமயிலான தோட்டம் உண்டு. சிங்காரமயிலான தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான கோயில் கொள்ளவில்லை. இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை, இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும், எதிரொலிக்கும். ஒரு மனிதனுக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷம். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். கண்டிப்பாக நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசி ஆகணும். திருவள்ளுவர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், இவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டமும் கொடுக்கல யாரும். என்னை பார்த்தா தாங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்க, சரியா? ஒரு பட்டமும் கொடுக்க கிடையாது. ஆனால் வந்து அடுத்தவங்க நான் ஏன் இதை வருத்தப்படுறேன்னா, எல்லாரும் இன்னைக்கு பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அந்த திருவள்ளுவர் ஒரு பட்டத்தை கொடுத்து திருவள்ளுவர்னு சொல்லலாம்ல, திருஞான சம்பந்தர் பட்டம் கொடுத்து பத்மஸ்ரீ திருஞான சம்பந்தர்னு சொல்லலாம்ல. அவங்களாம் பட்டம் இல்லாமையே பேர் வாங்கினவங்க. ஏன்னா அவங்களாம் ராகத்தை கண்டுபிடிச்சவங்க. இன்னைக்கு வந்து 72 தாய் ராகம், 72 ராகம். அதில் 36 வந்து ஜன்னிய ராகம், ஜனக ராகம், மொத்தம் பிரியுது. அதுலேருந்து 4000 ராகங்கள். இந்த ராகங்களை கண்டுபிடிச்சது எழுத்துக்கள். இந்த எழுத்து தூக்கி இந்த எழுத்துல போட்டால் ரீ ஒன்றை போட்டால் என்ன ராகம் வரும், ரீ 2 போட்டால் என்ன ராகம் வரும், கா ஒன்றை போட்டால் என்ன, கா 2 போட்டால் என்ன வரும், மா ஒன்று மாற்று. அது அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் சும்மா பெட்டி வாசிக்க மட்டும் தான் தெரியும். உள்ள இசைக்கில் போய் மண்டை பிச்சுக்கணும், தலையை பிச்சுக்கணும். ஒரு எழுத்து மாறிச்சுன்னா, ஒரு ஸ்வரம் மாறிச்சுன்னா போகணும், ராகம் மாறிடும்.
ராகம் மாறிடும். நாங்கள் பேசுகிற வெளியே இனிமை இருக்காது. அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. கடல் மாதிரி அது அவ்வளோ விஷயம். பெட்டி வாசிக்கிறது நம்ம வீணுக்குள்ளே போக தான் எனக்கு ஒரு அருமை தெரியுது. நம்மளே எவ்வளோ தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடியும். அப்போ அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு எந்த பட்டமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம திருஞான சம்பந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட்டம் எங்களுக்கு அவ்வளோ பட்டம் மனம் வேதனையாக இருக்கிறது. அவருக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கலாம், ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ திருவள்ளுவர் 3 குறளுங்க, 1330 குறள், 133 அதிகாரம், அறத்துப்பால் பொருட்பால் காம. நீங்கள் குறளை பூரா படிக்க வேணாம். 3 விஷயம் தெரிஞ்சுட்டு அறம் பொருள் இன்பம். பொருளை பற்றி நம்ம பேசுவோம், நிறையா இருக்குது. யார்கிட்ட பணம் இல்லை? உலகத்தில் அவ்வளோ பேர்ட்டையும் பணம் இருக்குது, கணக்கு விளக்கெல்லாம் பணம் இருக்குது. ஆனால் நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் காமம். காமத்தை பற்றி நான் பேசவே வேணும். அது 10 வயசு பிள்ளைகிட்ட வருது, அந்த கன்றாவை பேச காலம் பார்த்துக்கும். காலம் சத்தியம். அடுத்து வந்து அறம். அறம் பொருள் இன்பம். அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம் தர்மம் பவித்திரமாக வாழ்ந்தால் இங்கே வாழ்கிற வாழ்க்கை இல்லை, இறந்த பின்னாடி மேலே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யார் சொல்றா? திருவள்ளுவர். காலம் உங்களை பாராட்டும். சத்தியமாக வாழ்ந்தால் தர்மமாக வாழ்ந்தால் இங்கே யார் நம்மளை பாராட்ட வேண்டாம். நீங்கள் சில பேர் நம்ம வருத்தப்படுவீங்க, குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். சாமி ஐயா, இந்த எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, மெல்ல பேசுங்க, சத்தம் இல்லாமல் பேசுங்க. சரிங்களா? உங்களை பேச வேணும்னு சொல்ல கிடையாது. ஆமாம், இது வேற எங்கள் ஊரில் வந்து என்னவே நீ பேச வேணும்னு சொல்லியான்னு கேட்கக்கூடாது. சத்தம் இல்லாமல் பேசவும். சரிங்களா? போதுமா? ஆமாம், வாயை திறக்காமல் பேசவும். அது எப்படியே பேசிக்கங்க. அப்போ அதான் உண்மை. நாம் வந்து ஒரு சில நினைப்பாங்க, அந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நாயா உழைக்கிறேன், மாடாக கஷ்டப்படுறேன், யாராவது என்னை ஏதாவது சொல்கிறீங்களா, என்னை மதிக்கவே மாட்டேங்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். காலம் உங்களை பாராட்டும். எந்த பிரதிபலம் இல்லாமல் நீங்கள் குடும்பத்துக்காக யாருக்காக கஷ்டம், காலம் உங்களை பாராட்டும், பிரபஞ்சம் உங்களுக்கு தலை குனியும். இது வந்து சிவன் கோயிலில் எனக்கு ஒரு அடிகளார் சொன்ன விஷயம். யாருக்காக நீ கைதட்டலாம், அது பண்ணல, இது நீ உன் வழியை பார்த்து சொல்லி விதைச்சி போயிட்டே இரு, எங்கேயாவது ஒரு விதை முளைக்கும், அது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அது மாதிரி இது வந்து திருவள்ளுவர் அவர் கொடுத்ததா சத்தியம் தர்மங்கள்னால் நீ என்ன பண்ணுவீங்க, இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொல்ல, பெரியவங்க சொல்லி போயிட்டாங்க. இது திருவள்ளுவர். மனிதன் சொன்னது. அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்னது தேவாரம், திருப்புகழ், திருவாசகம். தேவாரம் படிக்கணுங்க. சுதந்திரம் வாங்கும்போது நமக்கு வந்து இப்போ 79வது சுதந்திரம் முடிஞ்சிச்சு. என்னத்தை சாதிச்சிருக்கோம்? ஒன்றும் சாதிக்கலை. சரிங்களா? பேசாமல் அவங்களுக்கு என்ன ஒன்றும் சாதிக்க கிடையாது. என்ன சாதிச்சிருக்கோம்? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எத்தனை கோயிலை கட்டினார்கள்? எத்தனை பேர் எத்தனை கோயிலை கட்டினாங்க? எவ்வளவு இது மற்றதெல்லாம் பேச, கோயிலை மட்டும் பேசுவோம். எத்தனை சிற்பங்கள், எத்தனை ஒன்று வேணாங்க. சின்ன உதாரணம்ங்க, நீங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் போயிருப்பீங்க. உச்சி பிள்ளையார் கோயில் போய் நடுவில் தாய்மானவர் கோயில் ஒரு கோயில் உள்ளே போங்க, பாறைக்குள்ள அவ்வளோ பெரிய கோயில், சிவன் கோவில். அதெல்லாம் சத்தியமாக கட்ட முடியாது. இப்போலாம் அவ்வளவு கட்டினாங்க, அவ்வளவு கோயில்கள் கட்டப்பட்டது. இப்போ எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த சுதந்திரம் தூக்கி அந்த செங்கோலை கையில் கொடுக்கும்போது தேவாரம் தாங்க பாடியிருக்காங்க. வெள்ளைக்காரனே தேவாரம் பாடி தான் வந்து அந்த செங்கோலை தூக்கி ஒரு கையில் கொடுத்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப அப்போ தேவாரம் ஓதியிருக்காங்க. தேவாரம் சீர்காழியில் யார் திருஞான சம்பந்தம் 3 வயசு. இதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவம். கொண்டு குளிக்க போயிட்டார். அவங்க அப்பா கொண்டு குளத்தங்கல்ல உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டார். பிள்ளைக்கு பசி வந்துருச்சு, 3 வயசு. கோபுரத்தை பார்க்குது, அப்பான்னு அழுகுது. சிவன் பார்த்தாரம், புள்ள அழுகுனால போய் பால் கொடுத்துட்டு வானு. அம்பாள் கிணத்துல பால் கொண்டு வந்திருக்கா, கொண்டாந்து 3 வயசு பையன் கொடுக்க லபக்குன்னு குடிக்குது. குடிச்ச பால் கோவட்டில் வடியுது. பார்த்து அம்பாள் போயிட்டா. அப்பா வந்துக்கார் பூணூல் போடுறவங்க, ஏன்டா யார்டா பால் ஓங்கி அடிக்க போக, அம்பாள் கொடுத்தாப்பா அப்படின்ச்சான். அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார் ரிஷப வாகனத்தில். அவன் பாடியதான் தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வெண்ணி. 3 வயசு, பள்ளியிடம் போல. சக்தி கேட்டாங்களா, மகாவிஷ்ணு அலங்காரமாக இருக்கார்ல, பிரம்மா அலங்காரமாக இருக்கார்ல, நீங்கள் மட்டும் எங்கே வந்து சுடுகாடு சாம்பலை பூசிக்கிட்டீங்கன்னு கேட்க. அப்போ தான் சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா. 11 நாள் வரைக்கும் வாசலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், யார் வர்றா யார் போகிறான்னு. 11 நாள் கழிச்சு நம்ம மறந்துட்டாங்களே, அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரும். அங்கே நாம் அமர்ந்திருப்பேன் பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல். அதைத்தான் அவன் பாடுறான்னு சொல்லி சுடலை பொடி பூசியன் உள்ளாங்கவர்கள். இது தேவாரம். வாரத்தில் 1 நாள் போதும், வீட்டில் ஒழிச்சா போதும். தெய்வங்கள் நல்ல சக்தி நம்ம வீட்டை சுற்றி வரும். தெய்வம் வீட்டில் வந்து நமக்கு இப்படி என்னப்பா சாப்பிட்டியப்பாலாம் கேட்காது. நல்ல சக்திகள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கோம். நல்ல சக்திகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதை நம்ம சுற்றி இருந்தாலே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அடுத்து வந்து அருணகிரிநாதர். உடம்பெல்லாம் குஷ்டம், மருந்து சாப்பிட்டாரு கேட்கல, நேராக எங்கே போனார்? திருவண்ணாமலேருந்து கீழே குதிச்சிட்டார். சாப்பிட்றதுக்கு முருகப்பெருமான் ஏந்திக்கிட்டார். சாவாதரா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்ட்டு என்ன பண்ணுறாரு? இருக்கட்டும். அது என்ன பண்ணுறாரு? திருப்புகழ் நாவிலே வேல் வைத்து எழுதினார். திருப்புகழ் முருகப்பெருமானை பார்த்து அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என்ன போதும்
தமர் முப்பத்தும் வர்க்க தமரரு மடிவேனோம் பத்து தலைதத்தை கனை கொடு ஒற்றை கிரிமத்தை பொருது வட்ட பகல் வட்டத்தில் இரவாக பத்தர் கிரிதத்தை கடவிய மச்சை புயல் மெச்ச தகுபொல் பட்சத்தொடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரம் நித்த பதம் வைத்து பயிர் நிக்க கொள்ளிக்க கழுகொடு கழுகாடு திக்கு பரியத்த பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகுது சித்தப்பவரி கத்தி கிடக என்ன ஓது குத்து பறை ஒட்ட களமிசை குக்கு கூக்கு புகைமுக்கு பிடியன முருகை கொட்புட்டல நட்புட்டனை வெட்டி பணியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த போலவர பெருமானே பெருமானே பெருமானே. இது முருகப்பெருமானை பார்த்து அன்னைக்கு திருப்புகள் பாடிக்கிட்டே இருந்தால் உடம்புல இருக்க எல்லா நோய் சரியாகும். 108 தடவை பண்ணால் போதும். மருந்து மாத்தெல்லாம் சாப்பிட வேணாம். திருப்புகள் இருமல் ரோகம் திருப்புகளுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. இது தெய்வம் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் தெய்வத்துக்கு. அடுத்து தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறாரு, அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, எங்கே போர்க்களத்தில் வைத்து கீதா உபதேசம். எது நன்றாக நடந்ததோ நன்றாகவே கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயம் தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. எது நன்றாக நடந்ததோ நன்றாகவே நடந்தது. எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு? எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கிருந்தே எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய்? எது இன்று உம்முடையதோ நாளை மற்றவருடையது. இது நான் சொல்லலை, கிருஷ்ண பரமாத்மா மனிதனுக்காக சொல்ல, தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. அடுத்து தெய்வத்தை சொல்லி ஓம்ங்கிற பிரணவப்பொருள், ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவன் பிரபஞ்சம், நான் வந்திருந்து பிரபஞ்சம் இருக்கேன், பிரபஞ்சம் கிடையாது. நாடக வச்சது எது தெரியுங்களா? பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காதான். இப்போ யாருமே எல்லாம் வெட்டார வெளியில் தான் போய் தூங்குறாங்க. வெட்டார தூங்குறது கிடையாது, வீட்டுக்கு போய் ஏசியை போட்டு படுத்துக்கிறோம். அப்படி படுக்கவே கூடாது. பிரபஞ்ச தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கணும். அதில் அவ்வளோ மெடிசன், ஓப்பன் பிளேஸ் மெடிசன் இருக்குது. அது கிடைக்கணுங்கிறத நாடகத்தை வச்சது. அதனால தெய்வம் ஓம்ங்கிற பிரணவப்பொருள், ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் ஜீவன் கிடையாது. இந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் எல்லாத்தையும் 2 சக்கர வண்டி வச்சுருப்பீங்க. சக்கரை நேரம் தான் வீட்டுக்கு போகும். நமக்குள்ள 6 சக்கரம் இருக்குது. அது நேராக இருந்தால் ஆயில் விருத்தி ஆகும். நோய் அது நேராக்கிற மந்திரம் தெரியுமா? ஓம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆங்கிய சகசிரநாமம். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை 108 தடவை சொன்னீங்கன்னா நோய் நொடி வராது, ஆயில் விருத்தி ஆகும். இந்த ஓம்ங்கிற வந்து அவ்வளோ மைமை இருக்குது. அப்படியே இருக்கட்டும். சங்கதாசாமி நாடகத்தை வச்சார் விடிய. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் இப்போ நான் சாமி பாட்டு பாடுறேன். 2 சினிமா பாட்டு பாடலாம்னா, சாமி பாட்டு பாடினோம்னா கெட்ட சக்திகள் ஊருக்குள்ள பிரேதாத்மா உள்ளே வராது. மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது எவ்வளோ கவனிக்கிறீங்க 2 பேர் நீங்கள். மரணம் என்பது வேறு, கொலை என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் இந்த ஆத்மா மேலே போகாது. கிராமத்தில் சொல்லுவாங்க, ராத்திரி 12 மணிக்கு போகாதப்பா இப்போ காத்துக்கருப்பு வந்து அண்டும்பாங்க. அந்த காத்துக்கருப்பு பிரேதாத்மா தான். இப்போ இங்கே கூட நிற்கும், உங்கள் பக்கத்தோட உட்காந்துருக்கும். கருட புராணம் புத்தகம் வாங்கி கருடை தட்டி பாருங்கள். கருட புராணம் ப்ளஸ் பிரேதாத்மான்னு போட்டு பாருங்க, டீட்டெயில்ஸ் கிடைக்கும். படிச்சிங்கன்னா பயந்துருவீங்க. பகல் 12 மணிக்கு வெளியே போக மாட்டீங்க. அது 12 மணிக்கு சுற்றி வரும். அது வரக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த காலத்தில் வந்து கோயிலில் பூஜை பண்ணி, அர்த்தஜாம பூஜை பண்ணி 2 தீப்பந்தத்தை எடுத்து அப்படி ஊர்வலம் போவாங்க. யாகங்கள் நடத்துவாங்க, மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க. இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. வள்ளி திருமணத்தை வள்ளி வந்து இந்த ஊர் வரிக்காசு சம்பளமாக வாங்கிட்டு போகிறோம், இவன் நல்லா இருக்குன்னு நினச்சி மனசார சாமி பாட்டு போடும்போது நீங்கள் மனசார சாமி பாட்டை கேட்டால் கோயிலில் அர்த்தஜாம பூஜை பண்ணதுக்கு சமம், கும்பாபிஷேகம் நடத்துக்கு சமம், 10 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமம். ஒரு சாமி பாட்டை கேட்குறதுக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம். அதனால ரேவதி ராகம் சிவனுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ண பரமாத்மாவும் பிடித்த ராகம். சரிமா தனிசா சனித மாவன் நீ ஒன்சா ஒன்று அதான் ரேவதி. ரீட்டு பிடிச்சா வேற வந்துடும். எப்படி வீணை கத்துக்கிற வந்து அவங்களுக்கு தெரியுது. முடிச்சு முறைச்சு பார்த்து பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி,
ஜகத்ரட்சகா சரணம் சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் யாக குண்யதி மூல பொருளே ஈரேல் உலக தருவே ஈரேல் உலக கருவே எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே வில்லை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி மாபாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் சரணம் மலையாய் அருளாய் ஒளியாய் விளங்கும் மகா கணபதியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் விளங்கும் மகா கணபதிய சரணம் பாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் ஒளிய புருஷனே சரணம் நல்ல சக்தியும் சித்தியும் நித்தமும் வழங்கும் சத்திய ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே இல்லை செல்வமே பெருவாழ்வு தரவாணி வாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி இது வந்து விநாயகர் வந்து ஒரு இது கைதட்டல எல்லாரும் கைதட்டணும் தப்பில்லை கைதட்டினா உங்கள் இதயத்துக்கு தான் நல்லது அந்த வந்ததுன்னு சொல்லல அறிவியல் ஆன்மீகம் மருத்துவம் மூணுமே நம்மள்ட்ட தான் இருக்குது நீங்கள் பெரிய பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா தலைவாசலை தொட்டு தலை நெத்தியில் வைப்பீங்க தெரியுங்களா பெரிய கோயிலுக்கு போனீங்க தஞ்சை பெரிய கோயில் மீனாட்சி போனால் வெளிவாசலை தொட்டு இப்படி தலையில் வைப்பீங்க ஆனால் உள்ளே போனால் கோயிலுக்கு போனால் அழுக வரும் தெரியுங்களா எதுக்கு அழுகிறோம்னே தெரியாத அழுக வரும் ஆனால் உள்ளே போனால் உடம்பு ஒரு மாதிரி புல்லரிக்கும் ஒரு மாதிரி நரம்பு ஒரு மாதிரி இருக்கும் ஏதாவது பண்ணணும்னு தோணும் அப்போ என்ன வேற ஒன்றும் இல்லை நம்ம உடம்புக்குள்ள சூரிய ரேகைன்னு ஒரு முத்திரை இருக்குது இந்த உள்ளங்கை கொண்டு இப்படி வச்சிங்கன்னா அந்த உள்ளங்கை வெளியே அந்த சூரிய ரேகை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ உள்ள கோயிலுக்கு இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும் தெய்வ சக்திங்கிறது புராணம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இது விஞ்ஞானம் அவ்வளோதான் ரெண்டும் ஒன்று தான் அப்போ உடம்புக்குள்ளே வந்துடும் அதனால தான் நம்மள மாரி கோயிலுக்கு போனால் அழுக வர்றது வந்து அந்த சாமி போட்டு ஆடுறாங்க தெரியுங்களா அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கெலாம் கிடையாது அந்த அந்த சக்தி உள்ளே வந்தது உள்ளங்கை வெளியே வந்துடுது உள்ளங்கையெல்லாம் நீங்கள் திருநீர் வாங்குவீங்க உள்ளங்கையில் தான் வந்து என்ன பண்ணுவீங்க என்ன வச்சு தலை குத்துவாங்க இப்போ திடீர்னு யாராவது மயக்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க உங்களை அறியாமல் நீங்கள் உள்ளங்கை தேய்ப்பீங்க பார்த்து வச்சு தேய்ப்பீங்க இந்த உள்ளங்கையில் அவ்வளோ காந்த சக்தி இருக்குது கை தட்ட ஆகும் இந்த காந்த சக்தி ஒன்று சேர்ந்து இதயத்துக்கு வேகமாக ரத்தம் எடுத்து செல்லப்படுது ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை இதயம் துடிக்குது அதுக்கு வந்து இதயத்துக்கு ரத்தம் இந்த உள்ளங்கையில் காந்தத்தில் அவ்வளோ மகிமை இருக்கு இதய ஆஸ்பத்திரியில் போய் நான் கார்டியாக் அசிஸ்டன்ட் தான் சரிங்களா ஹார்ட் கேர் கிளினிக்காக வேலை பார்த்தேன் அந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவோம் அந்த இதயத்தை போட்டு அமுக்குவோம் இந்த உள்ளங்கை காந்த சக்தி அமுக்குவாங்க தெரியுங்களா கடைசி நேரத்தில் உயிர் போயிடும் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுவோம் அப்போ இந்த உள்ளங்கையில் அந்த காந்த சக்தி சில நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கடைசியில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் அப்படிம்பாங்க அப்படியே வந்து அந்த காற்றை கொடுத்தோன்னா பொழைச்சிருவாங்க அது ஒரு 100ல் ஒருத்தர் மாதிரி பொழைச்சிருக்காங்க அப்போ அந்த உள்ளங்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது உள்ளங்கையில் திருநீர் வாங்கி இப்படி தொட்டு இப்படி தான் போச்சு இந்த விரலில் தான் தொட்டு போச்சு இந்த விரல் பூசவே கூடாது இந்த கையில் உள்ளங்கையில் சாப்பாடு பரிமாறி சாப்பிடக்கூடாது ஆயில் குறையும் வேற ஒன்றும் ஆயில் குறையும் அவ்வளோதான் ரொம்ப பேர் இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து ரொம்ப பேர் இந்த கையில் பரிமாறுறீங்க இந்த கையில் பூவை தொட்டு சாமிக்கு வைக்கிறது இந்த கையில் வந்து நெத்தியில் குங்குமம் மிகப்பெரிய விஷயம் இந்த கையில் குங்குமம் வைக்கவே கூடாது அபசகுணத்துக்கு சமம் சில விஷயம் நம்ம அபசகுணமாக பண்ணோம்னா நமக்கு அது சாபம் கொடுத்துரும் அவர் சொன்னால் பற்றியில் ராகம் இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து ராகம் வாசிப்பார் புல்லாங்குழல்ல மூங்கில் அது வந்து அவர் பசுக்கள் பூரா ராகத்தை என்ன ராகம் வாசிப்பார் மோகன ராகம் வாசிப்பார் பசுக்கள் பூரா தேடி வந்துடும் அது தானாக பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணபுரம் வந்து யாதவர்கள் பூரா முக்கால்வாசி ஏன் வந்து உங்களுக்கு வந்து பசு அதிகமாக பழுகும் தெரியுங்களா மற்றவங்க பசுமாடு வளர்க்குறதுக்கும் யாதவர்கள் பசுமாடு வளர்க்கும் வித்தியாசம் இருக்கும் பசுமாடு பழு ஏன் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தவங்களுக்கு வரம் அது அவங்களை தவிர அந்த மாதிரி பசுமாடு பழுவாது ஏன்னா கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் வாசி சின்ன பிள்ளை புல்லாங்குழல் வாசிக்கிட்டே இருப்பார் அவங்க போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்து அப்படியே இயற்கையாக பால் கொடுப்பாங்க யாதவர் வீட்டில் எல்லார் வீட்டில் அப்போ நான் சொல்லி துவாரகபுரி எல்லார் வீட்லேயும் மண்பானை இருக்கும் அதில் வந்து நிறைய பால் இருக்கும் தயிர் ஊற்றி தயிர் கிடஞ்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவாங்க நெய்யாக உருக்கி அப்படி சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் நோய் வராது ஆனால் இன்றைக்கி எல்லாம் பாக்கெட் தயிராக போச்சு சரினால அப்படிப்பட்ட அந்த என்ன எல்லாம் மழை பெய்யுதாப்பா
இல்லையா? சரி மழை வந்துச்சோன்னு நினச்சேன். சரிங்களா? அந்த பக்கம் நல்லா கவனிக்கிறீங்க. அப்படி கூட முன்னாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கங்க. இவங்க பூரா எந்திரிச்சு கிளம்புறாங்க. அதனால் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா உங்கள் கூடயே தான் இருக்கார். நீங்கள் நம்புங்க. இன்ன வரைக்கும் இன்னும் நமக்கு என்ன, நீங்கள் மனமுருகி மகாபாரதம் பேசி, ஏன் மகாபாரதம் ராமாயணம் பேசுறது தெரியுங்களா? ராமாயணம் பேசினா ஆஞ்சநேய பெருமான் உட்காந்து கேட்பார். சரி, மகாபாரதம் பேசினா அஸ்வத்தாமனுக்கு ஒரு புண்ணியம், ஒரு மைக்ரோ பாயிண்ட் புண்ணியம் கிடைக்கும். சாபம் கோபமே பட மாட்டார் கிருஷ்ண பரமாத்மா. மகாபாரதம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கோபமே பட்டதே கிடையாது. ஒரே மகாபாரத போர்ல ஒரே ஒரு தான் சுதர்சன தக்கப்பட, அதுவும் கோபம் வந்து கோவப்படாதுன்னு, நீ கோவப்பட்ட உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு இடம் தான் கோவப்படுவார். எப்போ கோவப்படுவார்? அஸ்வத்தாமன் வந்து துரோணோச்சியோட பிள்ளை வந்து அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு? பஞ்சபாண்டவர்கள் அழிக்கிட்டு உப பஞ்சபாண்டவர்கள் வந்து நாராயணாஸ்திரத்தை பிள்ளை வயிற்றுக்குள்ள கருவுக்கு சிசு இருக்கும். பரிசுத்த மகாராஜா இருப்பார் புத்திரின் வயிற்றுல. அதை அழிக்கிறதுக்கு நாராயணாஸ்திரத்தை ஏவி விட்டுருவார். என்ன பஞ்சபாண்டவர்கள் அழிக்கணும், பஞ்சபாண்ட உப, ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டுடுவாங்க, துரோணோச்சியை கொண்டுட்டாங்கன்னு. அப்போ என்ன பண்ண கிருஷ்ணன் வந்து பார்க்குறாரு, ஏன்டா கருவில் இருக்க பிள்ளைவே நீ அழிக்க வந்து நீ வந்து அஸ்திரத்தை ஏவிட்டேன்னு. இந்த உலகம் உள்ளவரை, பூமி உள்ளவரை, மகாபாரதம் மட்டும் இல்லை கலியுகத்தில் நீ இருப்ப. உன் நெத்தியில் ஒரு கண்ணு. சிவனின் மறு அவதாரம் அஸ்வத்தாமன், துரோணோச்சியோட பிள்ளை. அவர் அவங்க அப்பாவை கொண்டுட்டாருன்னு போய் பழி வாங்குறாரு. ஆனால் வயிற்றுல சிசு அழிக்கிறதுக்கு யார் நாராயணத்தை ஏவிடுவார். சிசு இறந்துருவான். தன்னுடைய சக்தியை கொடுத்து கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுவார் பரிசுத்த மகாராஜாவை. அப்போ தான் கோவம் வந்து, அப்போ தான் கோவப்படுறாரு. 2 தடவை கோவிப்பார். சிசுபாலன்ட்ட கோவிப்பார். இது 2வது 100 தலையை வெட்டிடுவார். அப்போ பார்க்குறாரு, யுகம் உள்ளவரை, இந்த யுகம் இல்லை மகாபாரதம் மட்டும் இல்லை கலியுகம் உள்ளவரை நீ சாக மாட்டடா, உனக்கு மரணம் வராது. ஆனால் உனக்கு அந்த சக்தி போய் உடம்புலேருந்து ரத்தமாக வடிஞ்சு மரணம் நீ கேட்ப, உனக்கு மரணம் வராது. அவ்வளோ பெரிய சாபத்தை கொடுத்துருவார். ஒரு கருவை அழிச்சதுக்கு இவ்வளோ பெரிய சாபத்தை மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தாரு. இன்னைக்கு 2 பிரியாணி போடுறதுக்கு பிள்ளைய கழுத்துன்னு வச்சு கொண்டுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு எந்த சாபத்தை கொடுக்குறது? சாபமெல்லாம் பத்தாது. அவ்வளோ பேர் சாபமே நம்ம இன்னொரு யுகத்தில் வந்து கடன் வாங்கிட்டு வரணும். அவ்வளோ சாபம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா காத்தவர், மகாபாரத்தை காத்துனவே, யாதவர் குலத்தை காத்தினவர், துவாரகபுரி மேலே சொர்க்கபுரி எதுவும் கிடையாதுங்க. துவாரகபுரியை கட்டினவர் புல்லாங்குழல் வாசி. இனிமேல் எப்போ பார்த்தாலும் புல்லாங்குழல் வாசிக்கிட்டே இருப்பார். அவர் எப்போ புல்லாங்குழல் வாசிக்கிறத நிப்பாட்டினார்னா, ராதை இறந்த உடனே புல்லாங்குழல் வாசிக்கிறதை விட்டுருவார். தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணன் கடைசி வரைக்கும் புல்லாங்குழல் வாசிக்கல. ராதை தன்னுடைய காதலி இறந்தோடனே புல்லாங்குழலை தூக்கி போட்டுருவார். இது ஒரு விஷயம் இருக்கு. விட்டுருவார், புல்லாங்குழல் வாசிக்க விட்டுருவார். மூங்கிலி, புல்லாங்குழல்ங்கிறது மூங்கில மட்டும் தான் செய்ய, மற்ற எந்த மரத்திலும் செய்ய முடியாது. வீணை என்பது பலாமரத்தில் மட்டும் தான் செய்ய முடியும், வேற எந்த மரத்திலும் செய்ய முடியாது. பல வீணை, அது ஏகாந்த வீணை. ஏகாந்த வீணைங்கிறது ஒரே மரத்தில் செய்யக்கூடியது. ஆமாம், தஞ்சாவூர் வீணை, சரஸ்வதி வீணை ஒரு வீணை இருக்கு. வில்லைங்க அவ்வளோ வீணை இருக்கு. அது மாதிரி பெட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மையை வணங்கி இந்த கொஞ்சம் தான் அமைதியாக தான் இருந்தால் தான் என்ன கஷ்டம்தான் போங்க. ஆமாம், கங்கை கரை அதோட கட்டுமுட்டா. நான் என்ன பண்ணுறேன், நான் வரதே 12:40 தானே வந்தேன். இந்த உள்ள போனால் போயிடுறேன். நாரதரை சொல்லிடுவோமா? அந்த வனமே வேண்டாம். அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு உழைக்காமே போக முடியும். ஏன்னா சம்பளம் நான் வாங்குறேன். நீங்கள் யூடியூப்பில் எடுத்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த ஊரில் அவ்வளோ நேரம் இந்த அக்கா பேசுனாங்க, இத்தனை பாட்டு பாடினா இங்கே மட்டும் பாடினா அதுக்கு எனக்கு கோட வரும். நேரமாக வச்சுக்கிறீங்க. நான் வந்து வெளியே வந்து 12:40 தான். ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன், மற்ற ஊர் இளைஞர்களுக்கு நம்ம வித்தியாசம் இருக்கு. ஆமாம், ஏன்னா அவ்வளோ ஒரு போன வருஷம்லாம் அவ்வளோ ஒரு நிசப்தமாக நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் தான் வந்திருந்தோம். படிங்க. கிருஷ்ண பரமாத்மா கண்ணனை வணங்குவோம். மிக அழகானவன், அன்பானவன். கடைசி வரைக்கும் ராகங்கள் கண்டுபிடிச்சு அவர் ராகங்கள் கண்டுபிடிச்சு நீலவண்ண கண்ணன். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே, கால இளங்காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே, எதிலும் அவன் குரலே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, கண்ணன் நடுவினிலே, காலை இளங்காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே, ஓ
சிலையாக நின்று கண்மயங்கி ஏங்கி நின்று கண்ணிச்சிலையாக நின்றே கண்மயங்கினான் நின்றே. என்ன நினைத்தேனோ என்னை மறந்தேனே காற்றில் மிதப்பேனே காற்றில் மிதப்பேனே கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே கண்ணன் நடுவினிலே. கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கையிரண்டில் அள்ளி கொண்டான் கண்ணனினை கண்டு கொண்டான் கையில் ரெண்டில் அள்ளி கொண்டான். பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் கோடி தந்தான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் கோடி சொன்னான். என்ன நினைத்தானோ இன்று வரவில்லை கண்ணீர் பெருகியதே கண்ணீர் பெருகியதே கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை. கண்ணனுக்கு சொந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணனுக்கு சொந்த உள்ளம் இன்னொருவர் சொல்லவில்லை. கண்டிருந்து பார்த்தேன் கண்ணனங்கு இல்லை கண்ணீர் பெருகியதே ஓ, கண்ணீர் பெருகியதே கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம்